அன்ன வயற்புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்று இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த மார்கழி 30 நாட்களும் நாம் திருப்பாவை 30 பாசுரங்களின் பொருளை அனுபவிக்க இருக்கிறோம். அதில் முதல் பாசுரமான மார்கழி திங்களின் பொருளை சொல்ல எனக்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு முதற்கண் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடலின் பொருளை உணர்வதற்கு முன்பாக நாம் முன்னுரையாக பாசுரம் யார் மேல் பாடப்பட்டது, அந்த ஆசிரியரின் பெருமை, பாசுரத்தின் பெருமை இவற்றை முன்னுரையாக முதலில் காண்போம். திருப்பாவை பாசுரம் 30 ஆண்டாள் நாச்சியாரால் ஸ்ரீமன் நாராயணன் மேல் பாடப்பட்டது. ஸ்ரீமன் நாராயணன் நம்மை போன்ற சாதாரணமான மக்களை உய்விக்க பற்பல அவதாரங்களை எடுத்தார். அது மட்டுமல்ல, அவருடன் நெருக்கமாக இருக்கும் நித்திய சூரிகளையும் இவ்வுலகத்தில் ஆழ்வார்களாக பிறக்கச் செய்து நமக்கு வழிகாட்ட செய்தார். அப்படிப்பட்ட கருடாழ்வாரின் அம்சமாக இருந்தவர் தான் விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஒரு நந்தவனம் வளர்த்து அதில் இருக்கும் மலர்களை கொய்து பூமாலையாக தொடுத்து வடபத்திர சைனருக்கு சூட்டி மகிழ்ந்து வந்தவர், கைங்கரியம் செய்து வந்தவர். அவர் ஒரு நாள் நந்தவனத்தில் மலர்களை பறித்து கொண்டிருக்கும் பொழுது துளசி செடியின் கீழே அழகிய பெண் குழந்தை ஒன்றை கண்டார். பார்த்த மாத்திரத்திலேயே அக்குழந்தையின் மேல் ஆசை கொண்டு கோதை என்று பெயரிட்டு அக்குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தார். அக்குழந்தையே பின்னாளில் ஆண்டாள் நாச்சியார் சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்று பெயர் பெற்றார். கோதை நாச்சியார் சிறுவயது முதல் தன் தந்தையிடமே கல்வி கற்றார். அது மட்டுமல்ல, பெரியாழ்வாருக்கு தெரிந்ததெல்லாம் நாராயணன் மட்டுமே. அதனால் அவர் கிருஷ்ணரின் லீலைகளை, ஆயர்பாடியில் வளர்ந்த கிருஷ்ணரின் லீலைகள் தன் குழந்தைக்கு சொல்லி சொல்லி வளர்த்தார். இதனால் சிறு வயதிலேயே கோதை நாச்சியார் கிருஷ்ணன் மேல் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார். அதுவே யவ்வன பருவத்தை அடைந்தவுடன் காதலாக மாறியது. அதனால் அவர் என்ன செய்தார், பெரியாழ்வார் மாலை கட்டி அங்கே வச்சிருப்பாராம் வடபத்திர சேனருக்கு போடுறதுக்கு. அந்த மாலையை அவர் ஆண்டாள் நாச்சியார் அவங்க போட்டுக்குவாங்களாம். போட்டு கண்ணாடியில் போய் நின்றுட்டு, நம்ம அழகாக இருக்கமா, கிருஷ்ணருக்கு நம்ம பொருத்தந்தானா, இந்த மாதிரி அழகு பார்த்து தினமும் அந்த மாலையை கழட்டி வச்சுருவாங்களாம். இதுதான் சுவாமிக்கு போய் சேர்ந்தது. இதை ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்துட்றாரு. பெரியாழ்வார் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப கோபம் திட்டவே மாட்டாராம். ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப திட்டிட்டு வேற மாலை தொடுத்து கொண்டு போயிட்டு சுவாமிக்கு சாத்துறாரு. ஆனால் அந்த மாலை சுவாமிகிட்ட நிற்கவே இல்லை, கீழே விழுந்துருது. அதனால் ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட பெரியாழ்வார் நம்ம அபச்சாரப்பட்டுட்டோம், நம்ம குழந்தைனால நம்ம அபச்சாரப்பட்டுட்டோம்னு சொல்லி அந்த வருத்தத்திலேயே அன்றைக்கி நைட்டு தூங்கிடுறாரு. அப்போ ஸ்ரீமன் நாராயணன் அவர் கனவுல கோதை நாச்சியார் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு உவப்பானது, அவங்க வேற யாரும் இல்லை, பூமாதேவியோட அவதாரம் தான், இங்கே பூலோகத்தில் இருக்க மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காக பிறவி எடுத்திருக்காங்க. அவங்கள மணக்கோலத்தில் அலங்கரித்து ஸ்ரீரங்கம் கூட்டிகிட்டு வர சொல்லி அவருக்கு ஒரு ஆணை பிறப்பித்து மறைந்து விடுகிறார். அதே மாதிரி பெரியாழ்வாரும் அவங்கள மணக்கோலத்தில் அலங்கரித்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போன உடனே சுவாமியை பார்த்த உடனே அப்படியே சுவாமியோட இரண்டரை கலந்துடுறாங்க. இது வரலாறு. இப்போ இந்த பாசுரத்துக்கு என்ன புகழ் அப்படின்னா, ஸ்ரீ ராமானுஜர் இந்த பாசுரங்களை வேதங்களின் வித்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது சிற்றிலக்கியங்களுள் ஒன்று இந்த திருப்பாவை பாசுரங்கள். இது ஏன் வேதங்களின் வித்து அப்படின்னா, முதல்ல பக்தி மூலம் சரணாகதி தத்துவத்தை சொன்னது இந்த திருப்பாவை பாசுரம் 30மே. அது மட்டும் இல்லை, ஒரு ஆச்சாரியர் மூலம் எப்படி குருவை நம்ம அடையலாம், ஆச்சாரியர் குருவின் மூலம் எப்படி இறைவனை சென்று இந்த ஜீவாத்மா அடையலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இந்த பாசுரங்கள். இந்த பாசுரத்தில் என்னென்னா, மொத்த 12 ஆழ்வார்களில் 10 ஆழ்வார்கள் இறைவனையே ஆச்சாரியர்களாக கொண்டவர்கள். ஆனால் ஆண்டாளும் மதுரகவி ஆழ்வாரும் ஆச்சாரியர்கள் மூலம் இறைவனை அடைந்தவர்கள். அதனால் இந்த பாடலுக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா குருவின் மூலம் இறைவனை அடைவது ரொம்ப சுலபமான விஷயங்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த ஆண்டாள் யவன பருவம் ஆன உடனே
சுவாமியை வந்து ரொம்ப காதல் வந்துருச்சு அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே. அப்போ வந்து இதுக்கு பேர் அனுகாரம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயர்பாடியை வந்து ஸ்ரீவல்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக நினச்சிக்கிட்டு பத்திர சைனர் கோயிலை வந்து நந்தகோபன் வீடும் அதில் இருக்க வடபத்திர சைனரை வந்து கிருஷ்ணராகவும் அவங்களே ஒரு மனக்கற்பனை செஞ்சுட்டு தன்னை ஒரு கோபிகையாகவும் தன் தோழியர்கள் எல்லாம் கோபிகையர் அப்படின்னு நினச்சி அப்படியே, அதாவது அங்கே நடக்கிறத முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இங்கே நடக்குது, அதில் நானும் ஒரு ஒரு பங்கு வகிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்கிறதுக்கு பேர் அனுகாரம்னு பேர். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க மரம் செடி கொடி பறவைகள் மாடு பசு இது எதை பார்த்தாலுமே அவங்க கிருஷ்ணரோடையே அதை சம்பந்தப்படுத்தியே பார்த்தாங்க. அப்போ ஒரு நாள் பாவை நோன்பு, ஆயர்பாடியில் அந்த காலத்தில் பாவை நோன்பு நோட்பாங்க. பாவை அப்படின்னா பொம்மை, பெண் என்ற 2 அர்த்தம் உண்டு. காத்தியாயினி தேவியை பொம்மையாக வடித்து அவர்களை கும்பிட்டு நோன்பிருந்து கிருஷ்ணரை சென்று அடைவது அங்கே வந்து ஆயர்பாடியில் கோபியர்கள் வந்து ஒரு வழக்கமாக கொண்டு வந்தாங்க. அந்த பாவை நோன்பு நம்ம ஏன் இங்கே செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் நினச்சி தன்னுடைய தோழிமார்கள் எல்லாம் அழைச்சி நம்ம இந்த பாவை நோன்பு நோக்கலாம் சொல்லி இந்த 30 நாட்கள் இந்த பாவை நோன்பு நோன்பு கிருஷ்ணரை வணங்குறாங்க. அப்படி பிறந்தது தான் இந்த 30 இந்த பாசுரங்கள், இந்த திருப்பாவை பாசுரங்கள் அப்படி பிறந்தது தான். அதில் வந்து இந்த முதல் பாசுரம் வந்து அவங்க வந்து திருப்பாவை முதல் பாசுரம் வந்து தன் தோழியரை அழைச்சி எதுக்காக அதை கும்பிட்றோம், எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு முன்னுரையாக கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கிற பாடல் அது. முதல்ல நம்ம பாடலை பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இதுக்கு 3 வகையான அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து அந்த வார்த்தைக்கான அர்த்தம், அப்புறம் இதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்குது, அப்புறம் ஆச்சாரிய சிஷ்யரோட வைபவமாக இது இன்னொரு அர்த்தம் இருக்குது, அதையும் பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். மார்கழி திங்கள்னா மாதம், மதி நல்ல பௌர்ணமி நிலவு இருக்கிற நல்ல நாளில் நம்ம இந்த பாவை நோன்பை ஆரம்பிப்போம். இதற்கு இன்னொரு அர்த்தம், மார்கழி மாதத்துக்கு மார்கசீஷ்ரா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் மார்கழி மாதமாகவே நான் இருக்கிறேன், மார்கழி எனக்கு பிடித்த மாதம்னு அவர் சொல்லியிருக்காரு. மார்கசீஷ்ரம் அப்படின்னா மார்க்கத்தை காட்டக்கூடிய மாதம். மார்க்கம் நம்ம ஜீவாத்மாக்களுக்கு என்ன மார்க்கம்னா அந்த பரமாத்மாவை சென்று அடைவது தான் மார்க்கம். அந்த மார்க்கத்தை காட்டக்கூடிய மாதம் வந்து இந்த மார்கழி மாதம். அதனால் இந்த மார்கழி மாதத்தில் வந்து இறைவனை நோக்கி நம்ம வழிபடுறது வந்து நமக்கு முக்திக்கான வழியை தரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மதி நிறைந்த நன்னாளாம், அதாவது நம்மளுடைய ஒரு வருடம் வந்து தேவர்களுக்கு ஒரு நாள். அதில் இந்த மார்கழி மாதம் முழுவதும் அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது வந்து 4லிருந்து 6 அந்த நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தம். அது வந்து சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி காலம். ஸோ அந்த டைமில் சூரியன் வந்து உதயமாகறதுக்கு முன்னால் நம்மளால் வந்து நிலவை பார்க்க முடியும். அப்போ அந்த பௌர்ணமி நிலவு வந்து பளபளன்னு தெரியுது. ஸோ மதி நிறைந்த நன்னாளாம். நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். போதுவீர் போதுமினோ அப்படின்னா ஆசைப்பட்டவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு அர்த்தம். நேர் இழையீர் அப்படின்னா அணிகலன்களை அணிந்து வாருங்கள். எதற்கு? நீராட. இப்போ அணிகலன்களை அணிந்து, இது வந்து அதனுடைய வார்த்தை அர்த்தம். அணிகலன் அணிஞ்சு யாராவது ஸ்நானம் செய்ய போவாங்களா? ஸோ அந்த அணிகலன்கிறது என்ன இங்கே குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அன்பும் பக்தியும் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அணிகலனை மனசில் பூட்டி நம்ம போய் நீராடணும். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லியிருப்பார், இந்த பூவுலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகள் மட்டும் இல்லை, அசையும் அசையா பொருட்கள் உயிருள்ள பொருட்கள் எல்லாமே வந்து அந்த நாராயணனின் அம்சம். ஸோ இங்கே இருக்க தாமரை தடாகமும் நாராயணன் தான். ஸோ அப்படிப்பட்ட தடாகத்தில் போய் அன்பும் பக்தியோடும் நம்ம நீராடி எந்திரிச்சா நம்மளுடைய அஞ்ஞானம், இருட்டு அப்படிங்கிற அஞ்ஞானத்தை போக்கி ஞானம், பகவத் ஞானத்தை வந்து இறைவன் நமக்கு கொடுப்பார். அந்த பகவத் ஞானத்தோடு நம்ம போய் சாமியை வந்து வழிபடணும். இதைத்தான் இங்கே சொல்ல வர்றாங்க. அடுத்து சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள்.
அதாவது ஆயர்பாடியில் கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் இருக்கிற இடமே ரொம்ப செல்வம் நிறைந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல செல்வம் நிறைந்த செல்வ செழிப்போடு இருக்க செல்வ சிறுமியர்களே, பெண்களே வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது என்னென்னா, ஆயர்பாடியில் வந்து கிருஷ்ணர் அங்கே இருக்கிறனால அங்கே வந்து செல்வ செழிப்புனா என்ன, இங்கே செல்வ செழிப்புன்னு அவங்க என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, பக்திங்கிற ஞானம். அங்கே இருக்கவங்க எல்லாருமே கிருஷ்ணர் மேலே அளவில்லாத பக்தி கொண்டவர்கள், அந்த பக்தியோடவே வாழ்ந்தவங்க. அந்த பக்தி தான் செல்வம்னு சொல்கிறாங்க. அப்படி பக்தியோடு நம்ம கிருஷ்ணரை வழிபடுறப்ப இந்த யுகத்துக்கும் பரத்துக்கும், இப்போ இந்த பூவுலகத்துக்கும் இந்த பூவுலகம் தாண்டி நம்ம இறப்புக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஆன வழியை வந்து காட்டக்கூடியவர் நாராயணன் ஒருவர் தான், கிருஷ்ணர் ஒருவர் தான் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் வந்து அந்த யாதவர்களோட தலைவன். ஸோ கூர்மையான வேலை கொண்டு காவல் காக்கும் நல்ல தொழிலை செய்யக்கூடிய நந்தகோபன் அப்படிங்கிறவரோட குமரன் மகன். இது இல்லாத என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணருக்கு வந்து சின்ன வயசில் நிறைய ஆபத்துகள், கம்சனால் நிறைய ஆபத்துகள் வந்து இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி ஆபத்துகள் வரப்போ நந்தகோபனுக்கு வந்து கிருஷ்ணர் மேலே அளப்பரிய பிரியம், அளவில்லாத பிரியம். அந்த பிரியத்தினால எப்போ பார்த்தாலும் அவருக்கு கவலை, நம்ம குழந்தை யாராவது எதாவது செஞ்சுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த வேலை வந்து கூர்மையாக தீட்டிட்டு ரொம்ப அமைதியான சுபாவம் உடைய நந்தகோபன் வந்து ஒரு கொடுந்தொழிலனாக ஆயிடுறாராம் தன்னோட பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக. குமரன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, குமரன்னா ரொம்ப பணிவாக, அப்பா கிட்ட வந்து ரொம்ப பணிவாக இருப்பாராம் கிருஷ்ணர். சொன்ன பேச்சு கேட்குற பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பணிவாக இருப்பாராம். யாராவது கிருஷ்ணர் குறும்பு செய்கிறாருன்னு வந்து புகார் செஞ்சால் கூட இவர் வந்து இருக்கிற பணிவை பார்த்துட்டு, சச்சா நம்ம குழந்தை இப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டான்னு அவர் நினைப்பாராம். அவ்வளோ பணிவாக இருப்பாராம் கிருஷ்ணர் நந்தகோபன்கிட்ட. அடுத்து ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சங்கம். அடுத்து அம்மாவுக்கு வர்றாரு. ஏறார்ந்த கண்ணி, அழகிய கண்களை உடைய யசோதையின் இளம் சிங்கம் போன்ற மகனை. அழகிய கண்கள், கண்களை ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷனோட மனசோடைய திறவுகோள் வந்து கண்கள் தான். எந்த ஒரு மனிதனை நம்ம பார்த்தாலும் கண்களை பார்த்தா அவன் எப்படிப்பட்டவங்கன்னு ஓரளவுக்கு நம்மளால் வந்து கணிச்சிட முடியும். ஸோ யசோதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணனை பார்க்க 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 கண்ணன் மேலே அவ்வளோ ஒரு ஆசை, அவ்வளோ ஒரு பிரியம் கண்ணன் மேலே. கண்ணன் குளிக்க வைக்கிறதாகட்டும், சாப்பிடாகட்டும், அவர் குறும்பு செஞ்சால் கூட மற்ற பெண்கள் வந்து புகார் கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து அதை மனசுக்குள்ளே ரசிப்பாங்க, வெளியே சும்மா திட்டுற மாதிரி ஒரு ஜோடனை பண்ணுவாங்க. அது வந்து கண்ணனுக்கும் தெரியும் இப்படி தான் பண்ணுறாங்கன்னு. அப்படி கண்ணனை ரசித்து அவங்க கண்கள் வந்து அவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாகிருந்தான். அப்படிப்பட்ட யசோதையோட மகனான இளம் சிங்கம். இளம் சிங்கம்னா என்னென்னா குறும்பு. அவன் வந்து அம்மா பிள்ளை, அவர் வந்து அம்மாவோட மகன். அவர் அம்மா செல்லம், அம்மா நம்மளை எதுக்கும் திட்டமாட்டாங்க, நம்மளை ரசிக்கிறாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அவரோட குறும்பு எல்லாத்தையும் அம்மா கிட்ட தான் காமிப்பார். அவர் அப்பா கிட்ட எப்படி இருப்பார், ரொம்ப அடங்கின பிள்ளையாக இருப்பார். அம்மா கிட்ட குறும்பு செய்வார். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். இதுக்கு வந்து ஒரு அர்த்தம் உண்டு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாவை நோன்பு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது மழை நல்லா பொழிந்து பயிர்கள்லாம் செழிப்பாக வளர்ந்து நல்ல சீரும் சிறப்புமாக இருப்பாங்களாம் பாவை நோன்பு செய்கிற இடத்துல. இதுதான் அதோடைய பலன். எதை பார்த்தாலுமே அதை கண்ணனோட ஒப்பிடுறது தான் நம்ம ஆண்டாள் நாச்சியோட பழக்கம். ஸோ இதையும் அதோட ஒப்பிடுறாங்க. கார்மேனி செங்கன், அதாவது மழை வர்றதுக்கு முன்னால் மேகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மேனியை உடைய கிருஷ்ணர். அப்புறம் அந்த மழையெல்லாம் வந்த உடனே அந்த மேகங்கள் விளங்குனன்னு சூரிய கதிர்கள் லேசாக அப்படியே செவப்பாக வருது. அந்த கதிர் எப்படி இருக்குன்னா இவருடைய கண்கள் மாதிரி இருக்கான். ஏன்னா அவருக்கு தாமரை கண்ணன் ஒரு பேர் உண்டு, அதனால் அப்படி இருக்குதான் கண். அப்புறம் சூரியன் வருது. ஸோ சூரியனை போல ஒளி பொருந்திய முகம், மதி நிலவு போல குளுமையான முகம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வார்த்தை விளையாட்டு ஒன்று உண்டு. சூரியன் சந்திரனோட வந்து இவரோட முகத்தை ஒப்பிடுறாங்க. ஆனால் சூரியன் சந்திரனுக்கு ஒளி கொடுத்ததே நாராயணன் தான். அப்போ எப்படி ஒப்பிட முடியும்? ஆனால் நமக்கு புரியறதுக்காக அப்படி ஒப்பிட்டாங்களே ஒழிய, கதிர்மதி அம்முங்கிற வார்த்தை ஒன்று அங்கே சேர்த்துருக்காங்க. அப்படின்னா என்றால் அவனுக்கு நிகர் அவனே தான். அவனை ஒப்பிடுறதுக்கு அவன் தான் இருக்கான். சூரியன் சந்திரன் சும்மா நமக்காக அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இப்போ இந்த 3 வரிகளை சேர்த்து நம்ம பார்க்கணும். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண் யசோதை இள சிங்கம்,
கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். யாரு? அவன் நாராயணனே. இது வேற யாரும் இல்லை, இந்த கிருஷ்ணர் தான். இந்த நாராயணன் நமக்கே பறை தருவான். பறை அப்படிங்கிறது ஒரு வாத்தியம், அதாவது பாவை நோன்புக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வாத்தியம். அதை நாராயணன் தான் நமக்கு தருவான். இதோடைய உன்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பறைனா வலிமை அப்படின்னு பேர். அதாவது இந்த நோன்பு 30 நாட்கள் இருக்கணும்னா காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும், குளிக்கணும். இப்போ நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னு பின்னாடி பாசுரங்கள் எல்லாம் வரும். அந்த மாதிரி விரதங்கள்லாம் இருக்கணும். அதுக்கு மன வலிமை தேவை. அந்த வலிமையை அனுகிரகம் பண்ணக்கூடிய நாராயணன் தான். ஆனால் நம்ம அதை எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. நம்ம சரணாகதி அடைஞ்சு நம்ம பக்தியாக சுவாமியை நம்ம பலனை எதிர்பார்க்காதேன்னு பகவத்கீதையில், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு பகவத்கீதையில் கண்ணன் சொன்ன மாதிரி நம்மளுடைய கடமை பக்தி செய்வது. அதை அனுகிரகம் பண்ண வேண்டியது அவனோட வேலை. ஸோ அவர் பண்ணுவார். நாராயணன் நமக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணி நமக்கு அந்த வலிமையை கொடுப்பாரு. அப்படின்னு அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் அவங்களுக்கெல்லாம், அப்போ நமக்கு கொடுக்க மாட்டோரோ அப்படின்னு. அதுக்காக இங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, நமக்கே பறை தருவான். நமக்கு இல்லாமல் யாருக்கு பறை தர போகிறாரு, அனுகிரகம் பண்ண போகிறார்? நமக்கு தான் பண்ணுவார். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாரில் இருக்கவங்கெல்லாம் பார்த்து புகழணும். பாரு, இந்த பெண்கள்லாம் எப்படி பாவை நோன்பு இருக்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வியந்து போகிற அளவுக்கு நம்ம பாவை நோன்பு இருக்கணும். அது மட்டுமல்ல, நம்ம பாவை நோன்பு இருக்கிறத பார்த்து அதிசயப்பட்ட மற்ற மக்களும் இந்த பாவை நோன்பு இருக்கணும் ஆசைப்பட்டு இன்னும் பலரும் இந்த பாவை நோன்பு இருக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாவை நோன்பை செய்யணும் அப்படின்னு தன் தோழியர்களுக்கு சொல்கிறாங்க. இது இருவகையான அர்த்தம். அடுத்து ஆச்சாரிய சிஷ்யன் வைபவமாக இந்த பாடலையே எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ஆச்சாரியர் மூலம் இறைவனை அடைவது மிக எளிது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் ஆண்டாள் நாச்சியாருக்கு அவங்க பூமாதேவியோட அவதாரம். அவங்களுக்கு இறைவனே சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? ஆனால் பெரியாழ்வாரை தன்னுடைய குருவாக அவங்க ஏற்று வாழ்ந்து காமிச்சது நமக்காக தான். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். மார்பில் இருக்கும் அகங்காரம், நான் என்னும் அகங்காரத்தை கழித்து விட வேண்டும். கழித்துவிட்டு நாம் ஒரு குருவின் பாதத்தை பிடித்தால் மதி முழு நிலவு போல நமக்கு முழுமையாக ஞானம் கிட்டும் நாள், நன்னாள் அதுதான். என்னைக்கு நம்மளுடைய அகங்காரத்தை தொலைத்து விட்டு ஒரு குருவை சரணடைகிறோமோ அன்னைக்கு ஞானம் நமக்கு வரக்கூடிய நன்னாளாக அமையுது. நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையில். போதுமினோ அதே தான், விருப்பப்பட்டால் வாங்க. நேரிடையில் என்ன அணிகலன்களை அணைய வேண்டும் அப்படின்னா, பக்தி, பணிவு, வைராக்கியம். இந்த அணிகலன்களை அணைஞ்சு நம்ம போய் குருவோட பாதங்களை பிடிச்சோம் அப்படின்னா அவர் நீராட, அதாவது அவருடைய கருணையால் நம்மளை நீராட்டி நம்ம அவருடைய கைகளுக்குள்ள அரவணைச்சு நம்ம எடுத்துக்குவார். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். சிறுமர் சிறுமிகள் எப்படின்னா, அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க கேட்டு செய்வாங்க. அவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு குரு கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு சின்ன பிள்ளைகள் மாதிரி இருக்கணும். அவர் என்ன வழிகாட்டுறாரோ அதை செய்யணும். அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறது, இதை பண்ணக்கூடாதா பண்ணலாமான்னு கேட்காம அப்படி ஒரு அடிப்பணிஞ்சு நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு பகவத் ஞானத்தை அளவில்லாமல் கருணையோடு அவர் கொடுப்பார். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோவன் குமரன். அந்த காலத்தில் ஆச்சாரியர்கள்லாம் ஒரு சூடான ஒரு பொருள் வைத்து அவங்க தோளில் சங்கு சக்கரத்தை பொறிச்சிருப்பாங்க ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். நம்மளை தன்னுடைய குழந்தையாக நினச்சி நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள். இது தந்தையாக ஆச்சாரியர்கள் இருக்கிறது. இப்போ ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். யசோதைங்கிறது திருமந்திரம் ஒரு ஆச்சாரியர் அவருடைய நம்ம எந்த ஆச்சாரியரை பற்றமோ அவரோட குருக்கிட்ட இந்த திருமந்திரத்தை தீட்சை வாங்கியிருப்பார். அதுக்கு பேர் ஞான ஜென்மான்னு பேர். அவர் இன்னொரு ஜென்மம் எடுத்ததா அதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நமக்கு ஒரு தாயை போல இருந்து கருணையோட நமக்கு முக்திக்கான வழி, இந்த ஜீவாத்மாக்களுக்கு எந்த ஒரு ஜீவாத்மா தன்னிடம் சரணடைகிறதோ முக்திக்கான வழியை காட்டக்கூடிய தாய் தந்தை போல இருப்பார் ஆச்சாரியர். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். 4 வகையான முக்திகள் உண்டு.
அதில் ஒரு முக்தி வந்து இறைவனையே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அவரோட உருவத்தையே நம்ம எடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு முக்தி உண்டு. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் எந்நேரம் இறைவனுடைய பெயரையே சொல்லி கொண்டு இருக்கிறதுனால அவருடைய உருவத்தையே இவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் கருத்த மேனி, செங்கன், நல்ல அறிவு சார்ந்தவர்கள், அதனால் செம்மையாக இருக்குது. கண் வந்து அவ்வளோ ஒளி பொருந்தி இருக்குது. கதிர்மதியம், அவர் வேதாந்தங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறப்ப ரொம்ப கண்டிப்பாக சூரியனின் சூடு போல் அவ்வளோ கண்டிப்பாக நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுவே மதினாலே ஒரு கருணை, ஒரு அமைதி, ஒரு குளுமை. அதுவே வந்து திருப்பாவை திருமந்திரமெல்லாம் படிக்கிறப்ப அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஒரு கருணை, அந்த கருணையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த குரு தான். அப்படிப்பட்ட குருவை நாம் சரணடைய வேண்டும். இவங்க இந்த குரு வேற யாரும் இல்லை, நாராயணனே தான். நாராயணன் வைகுண்டத்தில் இருக்கிறப்ப அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அதே நாராயணன் பூலோகத்தில் ஆச்சாரியர் வடிவத்தில் உலவும் நாராயணனாக வந்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார். அவர் தான் ஆச்சாரியர். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இப்படிப்பட்ட பாரெல்லாம் புகழக்கூடிய ஆச்சாரியர் காலில் போய் நம்ம வந்து ஒரு பொம்மையை போல, பாவை போல, படிந்தேலோர் எம்பாவாய், ஒரு பொம்மையை போல சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு என்ன வழிகாட்டணுமோ காட்டி நம்மளை வந்து சீக்கிரமாக பகவானோட வைகுண்டத்துக்கு போகிறக்கு, வைகுண்டத்தில் போய் பகவானோட ஒன்றா இருக்கிறதுக்கான வழிகாட்டியாக நமக்கு திகழ்வார் அப்படிங்கிறத வந்து அழகாக இந்த பாசுரங்களில் சொல்லியிருக்காங்க. இதனால தான் திருப்பாவை வந்து மிகவும் புகழ்பெற்றது. நாமும் இந்த திருப்பாவையை இந்த 30 நாட்களும் அனுபவித்து பயன்பெறுவோம் என கூறி எனக்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு மீண்டும் எனது நன்றியை கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.